இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இனிமே என்ன தேடியோ பார்க்கவோ வரக்கூடாது. போங்க. இல்ல உங்க ரத்தத்தை குடிக்கவா? வந்துருங்க போயிடலாம். அக்கா வாங்க வாங்கக்கா போலாம் வாங்க. டேய் டேய் மனோ, தம்னா அக்கா கூட்டிட்டு வா. வாங்க வாங்கக்கா போலாம். என்ன தமன்னா இது? வாங்க அக்கா, வாங்கக்கா வாங்கக்கா போலாம் வாங்க. அக்கா நீங்களும் தமன்னாவும் வீட்டுக்கு போங்க. மனுவை இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றது என் மனசுக்கு சரியா படல. நான் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்பதான்க்கா என் மனசு நிம்மதியா இருக்கும். அக்கா நான் வீட்டுக்கு வந்தா மனோவோட தான் வருவேன். சித்தப்பா, இத மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். தயவு செஞ்சு எப்படியாவது மனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க சித்தப்பா. ஆமா தம்பி, நீங்க வரும்போது அவனை பழையபடி என்னோட மனோவா மாத்தி கூட்டிட்டு வாங்க. இது நீங்க இந்த அக்காக்கு செய்யற பெரிய உதவிப்பா. நிச்சயமா அக்கா. இது பாருங்க, நீங்க 2 பேரும் கவலைப்படாம போங்க. நான் வரும்போது என் மாப்பிள்ளையோட தான் வருவேன். நீங்க தைரியமா கிளம்புங்க. போங்க அக்கா. தமனா நீ போய் வண்டி எடு. வாங்க வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. நான் வரும்போது மாப்பிள்ளையோட தான் வருவேன். கவலைப்படாம போங்க. பாத்துக்கோங்க தம்பி. சரிக்கா, சீக்கிரமா போங்க. ஏற்கனவே இருட்டிடுச்சு. ஐயோ, ஜான்சி மேடம் ராணியை பார்த்து உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னாங்க. இந்நேரத்துக்கு சொல்லியிருப்பாங்களோ? அந்த போன்ல இருந்த வீடியோ ஆதாரத்தை ராணி கிட்ட காட்டியிருப்பாங்களோ? அதுக்கு ராணி எப்படி ரியாக்ட் பண்ணான்னு தெரியலையே. என்ன இருக்கும்? பத்மநாபன் சார். சொல்லுங்க மேடம், ராணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சொல்றேன் சார். நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க வீட்ல என் ரூம்ல தான் மேடம் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் மேல வாங்க. சரிங்க மேடம், வந்துடுறேன். மேடம், என்னாச்சு மேடம்? ராணி கிட்ட இருந்து போனை வாங்கிட்டீங்களா? ராணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா? போன்ல இருந்த ஆதாரத்தை பார்த்து ராணி என்ன சொன்னா? சார், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொன்ன எதுவுமே நடக்கல. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா பத்மநாபன் சார், நான் ராணி ரூமுக்குள்ள போனதும் அவகிட்ட போனை வாங்கி தான் பார்த்தேன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த போனோட டிஸ்பிளே டேமேஜ் ஆயிருக்கு. சரிங்க மேடம், போன்ல ஆதாரம் இல்ல, காமிக்கல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்க ஏன் அவகிட்ட சொல்லல? பத்மநாபன் சார், என்னோட கடமையை தாண்டி பொம்மி, ராணி, அவளோட வயித்துல வளர்ற குழந்தைன்னு எல்லாரையுமே யோசிச்சு பார்த்தேன் சார். ஆதாரம் இல்லாம அவசரப்பட்டு ராணி கிட்ட விஷயத்த சொல்ல போய் சாவித்திரி டீம் உஷாராயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஆதாரம் எப்பயுமே வெளியிலேயே வராதபடி என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அந்த குரூப் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் ராணி கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல. நீங்க ராணிக்காகவும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் யோசிச்சீங்களே, நானும் அப்படி யோசிச்சதுனாலதான் ரகுவரன், அந்த சாவித்திரி, தமன்னா எல்லாரும் இப்போ உசுரோட இருக்காங்க. இல்லன்னா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவங்கள கொன்னுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்க ஸ்டேஷன்ல வந்து நின்றுப்பேன். சார் சார் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். மெதுவா இடது பக்கம் திரும்பு, நேரா வா.
வா ஏன் நிக்கிற வா வா தாமரை வா நேரா வா இந்த வீட்டை விட்டு வெளியே வா வா வெளியே வா தாமரை நிக்காத நடந்து வந்துகிட்டே இரு வா வெளியே வா வா சிலாஜித் வாமோலே நடக்க போற ஆக்ஞான பூஜையில அவசியம் ராணி காளி வேஷம் கட்டி தெற்கு திசை பக்கம் போகணுமா? எந்த மூலை எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேட்கலாமா? நாளை நடக்க போற பூஜைக்கு என்ன போக விடாம தடுக்க இன்னையில இருந்து ஆபத்து வேலைகள் எல்லாத்தையும் துஷ்ட சக்திகள் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அதுல இருந்து இப்ப என்ன காப்பாத்துனது, நாளைக்கு நம்மள காப்பாத்த போறதும் இந்த சிலாஜித் தான். சிலாஜித்தன்னா என்னங்க ஐயா? சிவ ஞானம் கலந்த நீர்ல மூழ்கி எழும்போது பழைய கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய சக்திகள் கிடைக்கக்கூடிய நேரத்துல உருவாகும் அபூர்வ வகையான தீர்த்தம். இந்த தீர்த்தம் தான் நாளை பூஜையில முக்கிய பங்கு வகிக்க போகுது.